ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாலிட்டி சிலபஸ் வைஸ் கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம மத்திய மாநில உறவுகள் பற்றி நம்ம இன்றைக்கி டுடே கிளாஸஸில் பார்க்கலாம். அதாவது மத்திய மாநில உறவுகள் வந்து நமக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 பார்ட்டாக வரும். அதில் வந்து பார்ட் 1ல் வந்து அதாவது நம்ம மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ட் 1ல் பார்க்கலாம். பார்ட் 2ல் வந்து மத்திய மாநில அரசுகளினுடைய உறவுகளை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக என்னென்ன ஆணையங்கள்லாம் அமைச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம பார்ட் 1ல் வந்து மத்திய மாநில உறவுகள், அதாவது 2 பேருக்கும் உறவுகள் எப்படின்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரம் பகிர்ந்து கொள்வது தான் மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் நாம் சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு தான் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சட்டமன்ற உறவுகள் பற்றி பார்க்கலாம். அதாவது சட்டமன்ற உறவுகள், அதாவது சட்டமன்ற உறவுகளுக்கும் நிர்வாக உறவுகளுக்கும் வந்து பகுதி சேம் தான், பகுதி 11 தான், விதி தான் வேறு வரும். சரிங்களா? இப்போது பகுதி 11ல் சட்டமன்ற உறவுகள் விதி வந்து 245 to 255 வரைக்கும் உள்ள விதி வந்து மத்திய மாநில அரசுகளின் சட்டமன்ற உறவுகளை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து என்னெல்லாம் வருதுன்னா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அதாவது மத்திய பட்டியலில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முன்பு வந்து 97 துறைகள் இருந்தது. ஆனால் தற்போது வந்து 100 துறைகள் தான் இருக்குது. அதே போன்று மாநில பட்டியலில் ஃபஸ்ட்டு 66 துறைகள் இருந்துச்சு, இப்போது 61 துறைகள் இருக்குது. அதே போல் பொது பட்டியலில் ஃபஸ்ட்டு வந்து 47 துறைகள் இருந்தது, இப்போது 52 துறைகள் தான் இருக்குது. சரிங்களா? அதாவது மாநில பட்டியலில் இருந்து ஒரு 5 துறைகளை எடுத்துகிட்டு போயிட்டு பொது பட்டியலில் வச்சுட்டாங்க. என்ன சட்டத்திருத்தம் செய்துன்னா 1976 42வது சட்டத்திருத்தம் செய்து மாநில பட்டியலில் இருந்து ஒரு 5 துறைகளை வந்து பொது பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க. அதில் தான் நமக்கு கல்வியும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாநில பட்டியலில் தான் இருந்தது. ஆனால் வந்து இந்த சட்டத்திருத்தம் செய்து மாநில பட்டியலில் இருந்த கல்வி உட்பட ஒரு 4 துறைகளை கொண்டு வந்து பொது பட்டியலில் வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ மத்திய மாநில பட்டியலில் என்னென்ன துறைகள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ மத்திய பட்டியலில் என்னெல்லாம் இருக்குன்னா அதாவது தபால் துறை, தந்தி, வெளியுறவுத்துறை, பாதுகாப்புத்துறை, ஆயுதப்படை, தொலைத்தொடர்பு, வியாபாரம், வணிகம் எல்லாமே வந்து மத்திய பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியலில் என்னெல்லாம் இருக்குன்னா காவல்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை, சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்பு, விவசாயம் எல்லாமே வந்து மாநில பட்டியலில் இருந்துருக்கு. சரிங்களா? பொது பட்டியலில் தான் வந்து கல்வி, அதே போன்று குற்றவியல், சிவில் நடைமுறை, செய்தித்தாள், புத்தக அச்சகம், மக்கள் தொகை கட்டுப்பாடு, திருமணம், விவாகரத்து, பொருளாதாரம் எல்லாமே வந்து நமக்கு பொது பட்டியலில் இருக்குது. சரிங்களா? இப்போ 245 to 255 வரைக்கும் உள்ள விதிகளில் வந்து அதாவது இம்பார்ட்டண்டான விதிகளை நம்ம பார்க்கலாம். அதில் 249ங்கிற விதி என்ன சொல்லுதுன்னா மாநில பட்டியலில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம். சரிங்களா? அதாவது மாநில பட்டியலில் பாராளுமன்றம் சட்டம் இயற்றலாம்னு சொல்கிறாங்க. அதே நேரம் விதி 252ல் மாநிலங்கள் கேட்டுக்கொண்டால் மாநில பட்டியலில் சட்டம் பாராளுமன்றம் இயற்றும். சரிங்களா? இது ரெண்டுக்கும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? மாநில பட்டியலில் ஃபஸ்ட்டு பாராளுமன்றம் தான் சட்டம் இயற்றும். அதே நேரம் 252ல் மாநிலங்கள் கேட்டுக்கொண்டால் மாநில பட்டியலில் சட்டம் பாராளுமன்றம் இயற்றும். சரிங்களா? நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கோங்க. இதில் வந்து ஷார்ட்கட் என்னென்னா 2 பேராக போதும். சரிங்களா? 2 பேராக போதும், வேண்டாம் 5 பேராக போனால் பாராளுமன்றம் போனால் தான் சட்டம் இயற்றலாம். சரிங்களா? அதாவது 2 பேராக போனால் சட்டம் இயற்ற முடியாது, ஆனால் 5 பேராக போனால் 5 பேராக பாராளுமன்றம் நம்ம போனால் சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து விதி 250 நெருக்கடி நிலை உள்ளபோது மாநில பட்டியலில் சட்டம் இயற்றலாம். சரிங்களா? 246A சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சிறப்பு வழங்கல். இப்போ 250க்கு வந்து நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா எப்போவுமே வந்து நம்ம என்ன பிள்ளைங்களை பெற்றாலுமே 2 பிள்ளையை பெற்றாலுமே 50 வயசுக்கு மேலே போனால் தான் நமக்கு ஒரு நெருக்கடி தான் வரும். அதாவது நிதி சார்ந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 246Aக்கு வந்து சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான சிறப்பு வழங்கல். இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா வரி வந்து நமக்கு டபுளாக தானே போடுறாங்க. இப்போ நமக்கு முன்னாடி உள்ள இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். இப்போ வரி வந்து நம்ம இப்போ டபுளாக கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தானே இருக்குது. அதே போல் 2, அதுக்கு டபுளாக 4, அதுக்கு டபுளாக 6. சரிங்களா? அந்த மாதிரி டபுளாக போகுது. அப்போ வரினாலே அதில் உள்ள விதி வந்து டபுள் லெட்டராக வரும். 2, 4, 6 அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து நிர்வாக உறவுகளுக்கும் வந்து பகுதி 11 தான். விதி 255 to 263. சரிங்களா? இதில் இம்பார்ட்டண்டான விதிகளை பார்க்கலாம்.
விதி 262 மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் நதிநீர் பிரச்சனை தீர்க்க மன்றம் அமைக்கலாம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்டு பாருங்க. நதிநீர் பிரச்சனை, நதினா ஆறு, அப்போ 2 நதிகளுக்கு இடையே, அதாவது 2 மாநிலத்துகளுக்கு இடையே ஆறு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2 மாநிலங்களுக்கு இடையே ஏற்படும் நதிநீர் பிரச்சனையை தீர்க்க மன்றம் அமைக்கலாம். சரிங்களா? 2 மாநிலங்களுக்கு இடையே ஆறு நதிநீர் பிரச்சனை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விதி 263 மாநிலங்களுக்கு இடையே குழுவை அமைக்கலாம். சரிங்களா? மாநிலங்களுக்கு இடையே குழுவை அமைக்கலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க 1990 தான் குழுவை ஃபர்ஸ்ட் அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து 312 விதி 312 மாநிலங்களவை தீர்மானம் மூலம் அகில இந்திய சேவையை உருவாக்கலாம். இப்போ மாநிலங்களவை அதாவது நிர்வாக உறவுகளில் இப்போ மாநிலங்களவை தீர்மானம் செஞ்சாங்கன்னா அகில இந்திய சேவையை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வேலைவாய்ப்பு சார்ந்த ஏதாவது தனியாக ஒரு துறையை நாங்கள் உருவாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அகில இந்திய சேவைனா ஐஏஎஸ் அந்த மாதிரி தான் வரும். அதுக்கு ஐக்கு பதிலாக அந்த நடுவில் உள்ள 1. சரிங்களா? ஐஏஎஸ் தான் 3 லெட்டர் தானே. அப்போது அந்த ஐக்கு 1, இந்த 3 லெட்டருக்கு 3, அப்போ 312னா மாநிலங்களவை தீர்மானம் மூலம் அகில இந்திய சேவையை உருவாக்க முடியும். அடுத்து நிர்வாக உறவுகளில் நமக்கு நெருக்கடி நிலையும் வரும். சரிங்களா? அதில் 352 தேசிய நெருக்கடி நிலை, 356 மாநில நெருக்கடி நிலை, 360 நிதி நெருக்கடி நிலை. இப்போ 352ல் தேசிய நெருக்கடி நிலை வச்சுருக்காங்க. தேசிய நெருக்கடி நிலைனா இது வரைக்கும் நமக்கு 3 டைம் மட்டும்தான். அதாவது விதி 352 கீழ் தேசிய நெருக்கடி நிலையை இது வரைக்கும் நமக்கு 3 டைம் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1972, 1961, 1975. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நீங்கள் பக்கத்தில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் 356ல் மாநில நெருக்கடி நிலை இது வரைக்கும் அதிகபட்சமாக கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் 9 முறை பண்ணியிருக்காங்க மாநில நெருக்கடியில். மாநில நெருக்கடியில் நிறைய நேரம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. 360 நிதி நெருக்கடி நிலை. நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் நமக்கு நடைமுறைப்படுத்தினதே கிடையாது. அப்போ தேசிய நெருக்கடி நிலை இது வரைக்கும் 3 டைம் பண்ணியிருக்காங்க. மாநில நெருக்கடி நிலையை அதிகமாக நிறைய டைம் பண்ணியிருக்காங்க. அதே போல் 360 நிதி நெருக்கடி நிலை இது வரைக்கும் அவங்க பண்ணதே கிடையாது. சரிங்களா? அப்புறம் நம்ம நிதி உறவுகள் பற்றி பார்க்கலாம். நிதி உறவுகள்னு நான் சொன்னேன் பகுதி 12 விதி 264 to 293. சரிங்களா? இதில் விதி 268 என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசு வரி விதித்து மாநில அரசு வசூலித்து எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? புரியுதா? அப்போது மத்திய அரசு தான் வரி விதிக்கிறாங்க, மாநில அரசு அதை வசூலித்து எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இப்போ நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போ அதை ஃபஸ்ட்டு 2ம் அடுத்த 8ஐயும் கூட்டினா 10. சரிங்களா? அப்போது 10 ரூபா வரியை 10 ரூபா தான் ரவுண்டாக சொல்லணும்னா 10 ரூபா வரியை யார் எடுத்தாங்க? மாநில அரசு எடுத்தாங்க. சரிங்களா? 10 யாருக்கு? 6. அப்போது 2 + 8 10. 10 ரூபா வரியை யார் எடுத்தாங்க? மாநில அரசு எடுத்தாங்க, வசூலிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் 269 மத்திய அரசு விதித்து வசூல் செய்து மாநிலங்களுக்கு ஒதுக்குது. அப்போ மத்திய அரசு தான் வரி விதிக்கிறாங்க, அதை வசூல் செய்து அந்த நிதியை மாநிலங்களுக்கு ஒதுக்குறாங்க. சரிங்களா? விதி 269. இதுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் வச்சுக்கலாமா? இப்போ 9 + 2 11. 11னா கொஞ்சம் அதிகமாக. அப்போ 11 ரூபா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குதுன்னு சொல்லி மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் விதி 360 நிதி நெருக்கடி நிலை. அதாவது நிதி உறவுகளில் தான் அந்த மாநில சம்மந்தமான அதாவது நிதி சம்மந்தமான நெருக்கடி நிலைனால இதில் திருப்பி எழுதியிருக்கும். அதே போல் விதி 280 நிதி ஆணையம். அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குடியரசுத் தலைவர்கள் அவர்கள் நிதி ஆணையத்தை அமைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 280 விதி சொல்லுது. இதுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா, ஆணையம் 8 ஹார்ட்டு. சரிங்களா? ஹார்ட்னா 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுவில் ஹார்ட்டு 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து விதி 268A சேவை வரி மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலம் வசூலிக்கும். சேவை வரினா என்னது? சர்வீஸ் டேக்ஸ். அதை மத்திய அரசு தான் விதிக்கிறாங்க, ஆனால் அதை மாநில அரசு வசூலிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விதி 268 சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா விதி 246A சரக்கு மற்றும் சேவை வரி. அதே போல் விதி 268A சேவை வரியை பற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதில் இம்பார்ட்டண்டான விதிகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் மத்திய மாநில அரசுகளுக்கு. இனிமேல்
இந்த மத்திய மாநில அரசினுடைய உறவை வந்து இன்னும் நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து ஆணையங்கள் அமைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எந்தெந்த ஆணையங்களாம் டெவலப் பண்ணுறதுக்காக அமைச்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் நமக்கு என்னெல்லாம் வரும்னா, நிர்வாக சீர்திருத்த குழு, ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, புன்சி குழு, வெங்கடாச்சல குழு. அதாவது நமக்கு மத்திய மாநில உறவுகள் வந்து நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் ஆணையங்கள் வந்து நமக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? பார்ட் 2 வீடியோ நீங்கள் மறக்காமல் பாருங்கள். நான் பார்ட் 2வில் வந்து இந்த ஆணையங்கள்லாம் வந்து என்னென்ன பரிந்துரைகள் கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் பார்ட் 2வில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.